எல்லாம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது ஆச்சாரம் இல்லைன்னா. சாஸ்திரங்கள் அதுக்காக தான் சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு சௌக்கியத்துக்காக தான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது. கையெல்லாம் அலம்ப வேண்டாம், எல்லாரும் நக்குன்னா நக்கினா கையையும் அலம்பல்ல. பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, இந்த கன்றுகள் எல்லாம் தூக்கின்னு போயிட்டார் மேல. பகவான் போய் அதை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள பசங்களையும் தூக்கின்னு போயிட்டார். ஒரு பையன் ஒரு கண்ணு குட்டி கூட இல்லாதபடிக்கு போக அவர் என்ன நினைச்சார்னா எல்லாத்தையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தங்கிட்ட வருவான் கிருஷ்ணன்னா. பகவான் சாயங்காலம் 5 மணி பரிந்தம் பார்த்தான், வருவானான்னு வரல. அப்படின்னு ஒண்ணு எத்தனை கன்றுகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா, எத்தனை பசங்கள் உண்டோ அத்தனை கிருஷ்ணன். எல்லாமே யாவத் வத்சம வத்சகால்பக வபுன்னு பகவான் ஆகி 1 வருஷம் இருந்து அப்புறம் பிரம்மா தன்னுடைய தவற உணர்ந்து எல்லாற்றையும் திரும்பி கொண்டு கொடுத்தார். இன்னொரு நாள் இவர்கள்லாம் மேடு மாடு மேய்க்க போற சமயத்துல யமுனையோட ஒரு மடு, அந்த மடுவுல மாடு கன்றுகள்லாம் ஜலம் குடிச்சது. பின்னாடி பசங்கள்லாம் ஜலம் குடிச்சான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் தலை கிதித்து கீழே விழுந்துட்டான். நேற்றைய தினம் சொன்னே, இந்த காளி என்று இருக்கிற இடம் அது பொதுவா அஷ்டநாகர்கள், பாம்புகள் 8 வகை. உலகத்துல 8 வகையினுடைய பிரிவு தான் மற்றதெல்லாம். 8 வகையான விஷப்பாம்பு அஷ்டநாகர்கள்னு பேர். கார்கோடகன், அனந்தன், தட்சகன், வாசுகி, ஆதிசேஷன், இந்த காளியர், திருதராஷ்டிரன், இன்னும் சில 8 வகையில. இதுல என்ன பிரச்சனைன்னா, இவர்களுக்கு ஹெட் குவார்டர் எதுன்னா ரமணத்வீபம்னு ஒரு இடம். அதுதான் பாம்புகளுடைய ஹெட் குவார்டர். அங்க முழுக்க பாம்புகள் தான் இருக்கும். இன்னைக்கு அது மாதிரி ஒரு தீவு இருக்கு உலகத்துல. கருட பகவான் தான் இந்த பாம்புகளுக்கு நேர் சத்ரு. இது ஒரு தேவ கதை. ஏன் சத்ருவா ஆனாருங்கிறதுக்கு ஒரு இந்த கருடனும் பாம்பும் அண்ணா தம்பி தான். கஷ்யபருக்கு கத்ரு வினதா அப்படின்னு 2 சம்சாரம். கத்ரு அப்படிங்கிறவர்களுடைய குழந்தைகள் தான் நாகர்கள்லாம். வினதா அப்படிங்கிறவளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. அருணன், கருடன் அப்படின்னு 2 குழந்தை பிறக்கிறது. அந்த அருணன் அப்படிங்கிறவன் சூரியனுக்கு சாரதியா போயிட்டான். கருடன் அப்படிங்கிறவன் இங்க பகவானுக்கு தேரோட்டியா போயிட்டான். இந்த வினதாவை கத்ரு ஒரு பொய் சொல்லி அடிமைப்படுத்திட்டான். அந்த அடிமத்தனத்திலேருந்து மீட்டு கொடுத்துட்டார் கருடன். ஆனா அதுல இருந்து இந்த பாம்புகளுக்கும் கருடனுக்கும் சண்டையா போயிடுது, விரோதபாவமா போயிடுது. அதனால பாம்புகள் எல்லாம் கருடனோட ஒரு ஒப்பந்தம் போட்டுது. நீ மொத்தமா எங்களை லவக்கு முழுங்காத, நாங்களே ஒரு பலி கொடுக்குறோம் உனக்கு, லிமிட்டடா எடுத்துக்கோ எங்கள்தே அப்படின்னு சொல்லி அந்த கருடன் அவர்கள்லாம் பூஜை பண்ணின நாளுக்கு தான் கருட பஞ்சமின்னு பேர். பஞ்சாங்கத்துல எடுத்து போட்டிருப்பாரு. செவ்வாய்க்கிழமை போச்சு பாருங்க, இதுக்கு கருட பஞ்சமின்னு பேர். கருடனை பூஜை பண்ற நாள் அது. இது டேன் மாறும் தலைவர்கள்ல. ஒரு சமயம் அனந்தன் இருப்பான், ஒரு சமயம் தட்சகன் இருப்பான், ஒரு சமயம் கார்கோடகன் இருப்பான். ஒரு சமயம் இந்த காளியன் ராஜாவா வரத்து கருடனுக்கு என்னத்துக்கு பங்கு கொடுக்கணும், பூஜை பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவரை விட மேல உள்ளவன் கருடன், அவனை பகச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அடங்கி போனார்கள். இவன் எதிர்த்தான்னு உடனே விடுவனா கருடன் இவனை விரட்டி விரட்டி அடிச்சார். அடிச்ச உடனே ஒரு கட்டத்துல அவன் அங்கேயே இருக்க முடியாதபடிக்கு இந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டான். பிருந்தாவனத்துக்கு ஏன் வந்தான்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. சௌபரின்னு ஒரு மகரிஷி, அவர் யமுனையில ஒரு சமயம் தபஸ் பண்ணும் போது ஜலத்துக்குள்ள தபஸ் பண்றத அங்க மீன்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மீன்கள் இந்த அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்த வாழ்க்கை தான் தெரியும், மேல பறந்துட்டு இருக்கும். மீன்லாம் பெருசா
கூட்டமா ஜலத்து மேல போயிட்டு இருக்கும். மேல பறந்துட்டு இருக்கிற அந்த பறவை அப்படி கிட்டக்க வந்த உடனே அப்படியே எல்லா சலசலங்களும் துள்ளி குதிக்கும். இது இவருக்கு அடியில தபஸ் பண்ற அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த பக்கமே கருடன் வரக்கூடாதுன்னு. அதனால இன்னைக்கு 6 கிலோமீட்டர் பிருந்தாவனத்துல கருடன் இருக்காது. பிருந்தாவனம் போனா கருடன் இருக்க மாட்டார். சௌபரியோட சாபத்தினால இவர் இங்க வரமாட்டான்னு தெரிஞ்சு அவன் வந்து உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்தா அது என்ன ஆச்சுன்னா, பொதுவாவே இந்த உலகமே ஒரு சைக்கிள். ஒண்ணுக்கு ஒண்ணு பகவான் உணவா வச்சிருக்கான். ஜீவோ ஜீவசி ஜீவனம். அந்த சைக்கிள்ல ஒரு மிஸ்டேக்கை நீங்க பண்ணிட்டு எல்லாம் என்ன ஆகும்னா, ஒண்ணு பெருத்து போயிடும். பாம்பு அடிச்சு கொண்டா எலி இருக்க. பொதுவா எலி இருக்கிறதுக்கு தான் பாம்பு வரும், தெரியுமா உங்களுக்கு? எலி எங்க இருக்கோ அங்கதான் பாம்பு வரும். பாம்பு இல்லைன்னா வரவே வராது. பாம்புக்கு தேவையே நீங்க வச்சிருக்கிற உளுத்த மருந்து பயத்த மரத்துங்கிறதுக்காக போறது. அதுக்கு தேவை எலி. எலி வராம நீங்க பார்த்துட்டாலே பாம்பு இருக்காதுங்க. ஆனா எலி எங்க இருக்கோ அங்க பாம்பு வந்துடும். பாம்பை நீங்க கொண்டேன்னா எலி பெருத்து போயிடும். வயல்ல பாம்பு அடிச்சேன்னா எலி பெருத்து போயிடும். அதனால பாம்பை விட்டுருவா, பாம்பை அடிக்க மாட்டான் கிராமத்துல எல்லாம். அப்பதான் எலியோட கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்க இது மாதிரி ஒவ்வொரு சைக்கிள்ல இருக்கு. ஒன்னதை நாம ஒரு இனத்தை அழிச்சோம்னா ஒண்ணு ஜாஸ்தியா போயிடும் அப்படிங்கிற ரீதியில இந்த பாம்புகள் எல்லாம் பெருத்து போக இந்த மடு முழுக்க ஒரே விஷமா போயிடுது. இதுக்குள்ளேயே ஒண்ணு பொண்ணு விளையாடி வாயில் உள்ளதெல்லாம் விஷத்தை கக்கி இந்த ஜனங்கள்லாம் விஷமா போக இதை குடிச்சதுனாலதான் இவ மயங்கி போனது. பகவான் வந்து பார்த்து எல்லாரும் மயக்கமா இருக்கிறத பார்த்து ஜீவன் பெடுத்து தன்னுடைய அமிர்தமயமான கண்களால அவர்களை எழுப்பி விட்டுட்டு இந்த மடுவிலேந்து காலி என கலப்பி விடணும். ஏன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் இது ஜன சஞ்சாரம் உள்ள இடம், இங்க அவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஒரு புன்ன மரம், அந்த மரத்து மேல ஏறி பகவான் இப்படியே பாக்குறான். யமுனையில எங்கேயாவது காளியன் தெரியறானான்னு. தெரியலன்னு உடனே என்ன பண்ணினான், அவனை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஜலத்துல குதிக்கிறான் பகவான். அதவாரி நிகோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன். 55வது தசகம். துருதமாரிதீரகரி பதரும் விஷமாருத சோஷித பர்ணச்சயம் அதிருஹ்ய பதம் புருஹே நச்சதம் நவபல்லவ தல்லபனோஜ்யருச்சா ஹிருதவாரிணி தூரதரம் ஞபதः பரிபூர்ணித கோரதரங்ககணே भुवनत्रयभारभृतो भवतो गुरुभारविकम्बिजितिं भजला परिमज्जयति स्म धनुःशतकं झटिति झटिति स्फुटघोषवती अथ दिक्षु विदिक्षु परिक्षुभित भ्रमितोदरवारिनिनादवरैः उदगादुदगादुदर दुरगाधिपतिस्तुदुपन्तमशान्तरुषान्धमनाः फणशृङ्गजहस्रविनिसृजत ज्वलदग्निकणोग्रविषादुद्बुधरम् पुरतः फणिनं समलोकयथा बहुशृङ्गिनमञ्जनशैलमिव ज्वलदक्षिपरीक्षदनुग्रविश श्वसनोक्ष्मधरः समहाभुजगः बलिदश्म भवन्तमनन्तबलं समवेष्टयदस्फुटचेष्टमहौ अखिलेषु विभो भवती यदशामवलोक्य जिहासु सुजीवभरं फणिबन्धनमाशु विमुच्य जवाद् उदगम्य हासजुषा भवता जगृषुः पशुपस्तुतुषुर्मुनयो ववृषुः कुसुमानि सुरेन्द्रगणाः त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमगान्तमगात्. இந்த நாராயணியம் பாராயணம் பண்றாங்க. பொதுவா புதுசா ஏதோ ராகங்கள்லாம் போட்டு புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதுல உள்ள சந்தஸ் எல்லாம் அவ்வளவு சுலபமா உங்களால படிக்க முடியாது. இது அதுக்கு மெட்டு போட்டு முதல்ல சொன்னதே எங்க தாத்தா தான். சில இடங்களுக்கெல்லாம் படிக்க முடியாத இடங்களுக்கெல்லாம் இது புஜங்க விருத்தம்னு பேரு. அதுல பாம்பு நெளிகிற மாதிரி உள்ளது. அத்தவாரி நிகோர தரம் பணினம்
பிரதிபாரயிதும் கிருததிர் பகவன். பகவான் அப்படி குதிச்சு அப்படி ஜலத்துல தொலாவ இந்த சத்தம் கேட்டு அவன் மாட்டுக்கு நிம்மதியா ராஜாங்கமா இருந்தவன் யாரோ தொந்தரவு பண்றாங்கன்னு பார்த்தா இந்த குழந்தைன்னு உடனே அங்கிருந்து கிளம்பி வந்து இந்த குழந்தைய சாப்பிட்டுடலாம், சுத்திக்கிறது அவனோட பழக்கம். அப்ப கரையில உள்ளவர்கள்லாம் சத்தம் போட பாம்பு வருதுன்னு அதுக்குள்ள கோகுலத்துல இருந்து எல்லாரும் வந்துட பகவான் கட்டுண்டா மாதிரி இருந்து அப்புறம் அதுல இருந்து விடுவிட்டு அவனுடைய ஏகப்பட்ட தலைகள்ல நர்த்தனமாடி தன் காலை பதிச்சு இன்னைக்கும் அந்த பாம்பு வர்க்கத்தினுடைய தலையில நாமம் இருக்கு. கால்றது விஷப்பாம்பு, இதை விட விஷப்பாம்பு கட்டு விரியல், கண்ணாடி விரியல்லாம் நல்ல பாம்பை விட விஷம் கூடாது. இதே ராஜநாகத்துக்கு நாமம் இருக்காது. ஆமா, நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இருக்கும். இப்படி கால் நாமம் நாம புரியறதுக்காக சொல்றமே தவிர இப்படி கால் இப்படி இருந்தா அந்த கீழ் பக்கத்துல இருந்து இப்படி வச்சு பிரஷர் கொடுக்குறானோட பகவான் அந்த பிரஷர் தலையில இருக்கும் அடையாளம். எவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்னைக்கு பிரமாணமா இருக்கு. அணிலுக்கு கோடுமா, அணிலே கோடு இல்லாத அணில் எவ்வளவு இருக்கு தெரியுமோ? சபரிமலை எல்லாம் போனெல்லாம் கோடு இல்லாத அணில பார்க்கலாம், இந்த 3 கோடு உள்ள அணிலையும் பார்க்கலாம். நம்ம இது ராமர் தடவி கொடுத்ததுன்னு புராணங்கள் சொல்றது. அது சேது பந்தம் பண்றதே பகவானுக்கு வந்து கைங்கரிய மனிதத்தினால பகவான் இப்படி தடவி கொடுத்தாருன்னா அந்த கோடு அடையாளம் அப்படியே தெரியற. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றத நம்பணும். கண்ணை மூடி நம்புங்கன்னு நான் சொல்லல. அத பொய்ன்னு சொல்றத நம்பாதீங்க. நீ பொய்ன்னு சொல்ற, இப்படி ஒண்ணு இருக்குமான்னு தெரியாததெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லிட்டு போற. நீ நாங்க நடந்த சரித்திரத்தை ஆவணப்படுத்துறோம் புராணங்கள்ல, அதை உண்மைன்னு சொல்றோம். அதை பொய்ன்னு துஷ்பிரச்சாரம் பண்ண எவ்வளவு அயோக்கியத்தனம் சொல்லுவோம். இந்த பொய்ன்னு சொல்றதுனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? இந்த ஜனங்களுடைய அந்த பொதுவாகவே இந்த உற்சவம், இந்த நம்பிக்கை, இந்த பக்தி, இவைகள்லாம் எதற்காகன்னா ஒற்றுமைக்காக தான். அடிப்படையில அதை தெரிஞ்சுக்கோங்க. அவாவா ஆத்துல பூஜை பண்றோம், அப்புறம் இடத்துக்கு கோவில் தனியா. அவாவா ஆத்துல பண்டிகை கொண்டாடுறோம், அப்புறம் இடத்துக்கு கோவில் விசேஷமா. எதற்காகன்னா ஜனங்கள் ஒண்ணு சேரணும், ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவாள்லாம் இந்த சம்ஸ்காரங்களை ஏற்படுத்திட்டு போனது. அதுல வந்து நீங்க நம்பிக்கையை குலைச்சா என்ன ஆகும்னா அந்த ஒற்றுமை குலைஞ்சு போயிடும். ஒற்றுமை குலைஞ்சா ஈஸி. இவன் அந்த பாம்பு வந்து கால்பட்ட பகவானுடைய கால்பட்ட பாம்பு அது. அந்த சரித்திரம் சொல்லி அதன் பிறகு பகவான் காளியன் பத்னிகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணி நீ பழையபடியே உன்னுடைய ரமண தீபத்துக்கு போ, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி பகவான் அங்க தங்கும் போது காட்டு தீ ஏற்பட்டு அதுல இருந்து அவர்களை காண்பிச்சு ரட்சிச்சு பகவான் கோபி வஸ்திராபகரணம் பண்ணி யஜ்ஜபத்திரிகளுக்கு அனுகிரகம் பண்ணி கோவர்தனோத்தாரணம் பண்ணி பகவான் கோவிந்த பட்டாபிஷேகமும் ஆச்சு. ஒரு நாளைக்கு பகவான் இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி 10 மணிக்கு இவர்கள் எல்லாரும் படுத்திருந்த பிறகு பகவான் யமுனையில வேணுகானம் பண்றான். அந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள்லாம் வர 10 மணிக்கு இப்படி எல்லாரும் வந்திருக்கே என்னத்துக்குன்னு கேட்டான். நீ தானே வேணுகானம் பண்ணினேன். நான் வேணுகானம் பண்ணினா நீங்கெல்லாம் வரணுமா? ஒரு ஆச்சரியம் பாகவதத்துல சொல்லும் போது பிரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீதமானசா நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீதமானசா. இந்த வேணுகானம் பண்றதே இந்த சப்தம் எல்லார் காதலையும் விழும். கோபர்கள் காதல விழும், கோப பசங்கள் காதல விழும், கோபிகைகள் காதல விழும், கோக்கள் பசுக்கள் காதல விழும். இந்த 4மே பகவானுடைய வேணுகானத்துக்கு அடிமை. வேணுகானத்தை கேட்டா பசுமாடு அப்படியே மெய் மறந்து நிற்கும், கோப பசங்கள் மெய் மறந்து நிற்பான், கோபர்கள் மெய் மறந்து நிற்பா, கோக்கள் மெய் மறந்து கோபிகைகள் நிற்பா. அப்ப வேணுகானம் கேட்டா 4 பேரும் தானே வரணும், மத்த 3 பேர் வரல, கோபிகைகள் மட்டும் வருவானே அப்படின்னா பிரஜஸ்திரியா கிருஷ்ண கிரகீதமானசாக. இந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் மட்டும் எங்கிட்ட வரணும்னு பகவான் சங்கல்பிச்சுன்னு வேணுகானம் பண்றான். அதனால கோபிகைகளுக்கு வரணும்னு தோன்றது. இது கதையா நான் சொல்லிட்டு போறேன், ஒண்ணு புரியறதுக்கு சொல்றேன்.
இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு சத் சங்கம், ஒரு சத் விஷயம் ஒண்ணு நடக்கிறதுன்னு தெரிஞ்சு காதுல விழுந்ததுக்காக நாம் அதுல கலந்துக்க முடியாது. நாம கலந்துக்கணும்னு பகவான் கிருப பண்ணணும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லும் போது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படிம்பார். நான் வணங்குறது அருளை பெறுவதற்கு அப்படின்னு தானே நாம நினைப்போம். அவர் அப்படி சொல்லல, நான் வணங்குறதே அருள்ங்கிறாரு. நீ கிருப பண்ணலன்னா நான் எப்படி உன்னை நமஸ்காரம் பண்ண முடியும்? நீ கிருப பண்ணலன்னா நான் எப்படி? எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சமயத்துக்கு இந்த மெட்ராஸ்ல எத்தனை பேர் எத்தனை காரியம் பார்த்துட்டு இருக்கோம். நாம மட்டும் என்ன பண்றோம்? இப்படி வந்து உட்கார்ந்துட்டு கோபாலனுடைய சரித்திரத்தை கேட்கணும் கோபாலனுடைய சன்னிதானத்துல அப்படின்னா இதுக்கு ஒரு கிருபை வேணும். அந்த கிருபைய கோபிகைகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண கோபிகைகளோட சேர்ந்து பகவான் ராசக்கிரீடை பண்றான். முதல்ல கோபிகைகளுக்கு நடுப்புல மறைஞ்சு போனால் கோபிகைகள்லாம் பகவானை குறிச்சு கானம் பண்ணினால் அப்புறம் பழப்படி பகவான் வந்த உடனே எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா ஆகி பகவான் ராசக்கிரீட நாட்டியம் பண்றான். இந்த நாட்டியம் பண்ற சமயத்துலதான் நாராயண பட்டத்திரிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, கிருஷ்ணனுக்கு இந்த நாட்டியம் பண்ணும் போது 8-9 வயசு, 10 வயசுக்குள்ளதான். கோபிகைகளுக்கு ரகவாரியா வயசு. இந்த கல்யாணம் ஆனவாள்லாம் வந்தான்னு இருக்கு. இந்த கல்யாணம் ஆகாதவர்கள் இல்ல, 8 வயசு 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 35 வயசு வரைக்கும் கோபிகைகள் வந்திருக்காங்க. அப்ப நாட்டியம் ஆடுறதே அதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும். சிங்கிள் சோலோ இருக்கு பாருங்க, அது என்னைக்குமே பிரச்சனை கிடையாது. குரூப்பா பண்ணும் போது பாடுறதா 2 பேர் பாடுறதா இருந்தாலே ரொம்ப கஷ்டம். அது 2 பேர் சேர்ந்து பாடுறதே இருக்கு பாருங்க, அந்த ஆலோகணுமோ அவரோகணுமோ இந்த மூச்சு விடுறதோ நிறுத்துறதோ எடுக்கிறதோ இந்த அபியாசம் இல்லைன்னா வித்தியாசம் தெரியும். இப்ப நாங்களே வேதம் சொல்றோம் பத்தியில, வேதம் சொல்றதே எங்க ஸ்வரத்துல சொல்ல தெரியலன்னா பாடசாலையில படிக்காதவான்னு அர்த்தம். ஏன்னா பாடசாலையில 10 பேரோட சேர்ந்து வேதம் சொல்லி பாராயணம் பண்ணி பழகி இருந்தாதான் நாங்க என்ன ஸ்ருதியில ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்ருதியில சொல்ல முடியும். பலதரப்பட்ட ஸ்ருதியில ஆரம்பிச்சு சொல்லலாம். சகனாவது 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 3 விதமாவும் சொல்லலாம். நான் எதுல ஆரம்பிக்கிறேனோ அதுல சொல்ல தெரியணும். அது மாதிரி பாடல்கள்லாம் ஒரே மாதிரி பாடணும்னா அபியாசம் வேணும். இந்த கிருஷ்ணன் எப்படி அந்த கோபிகைகளோட நாட்டியம் ஆடி இருப்பார்? இவருக்கு வயசு 10 தானே அப்படின்னு உடனே பகவானுக்கு சந்தேகமா பாக்குறையான்னா, குருவாயிருப்பன் நீ பாக்குறையா அப்படின்னா, ராசக்கிரீடையான்னா ஆமான்னா. கோபிகைகளுக்கு எங்க போவேன்னா அதை பத்தி உனக்கு என்ன கவலைன்னா, நடைய சாத்தினால் 1100 சொச்சம் உபனிஷத்துக்களையும் ஸ்திரீக்களா வரவழைச்சுட்டார். இது எங்க தாத்தா சொல்லுவார். இதுக்கு பிரமாணம் நாராயணீயமே. அக்ரே பஷ்யாமி தேஜோ, அதுல விலசத் உபனிஷத் சுந்தரி மண்டலைச்சா அப்படின்னு வருவதில்லை. யார் சுத்தி நின்றார்கள் பகவான சுத்தி அப்படின்னு சொன்னா 1100 சொச்சம் உபனிஷத்துக்களும் வந்துருக்கு. பகவான் வந்திருக்கார். முன்னாடி வந்த பகவான் வேணுகானம் பண்றதே வந்த பகவான் வேற, இப்ப மறைஞ்சுட்டு திரும்பி வரதே பகவானுடைய டிரெஸ் காஸ்டியூமே மாறி இருக்கு. நாட்டியத்துக்காக பகவான் வந்திருக்கான். நாட்டியத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ் உண்டோம். அது என்ன ட்ரெஸ்? என்ன ஆடினாலும் எதுவும் அவரக்கூடாது. இதான் நாட்டிய ட்ரெஸ். இந்த கிராமத்துல மாரியம்மா புறப்பாடு நடக்கும். அந்த மாரியம்மா புறப்பாடு நடக்கிறது சாமி வரும் ஜனங்களுக்கு. அது ஒரு விதமான ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். சாமி ஆடின்னு ஒருத்தரப்பான் இல்லை. அவன் கார்த்தால இன்னைக்கு மாரியம்மனுக்கு புறப்பாடு உற்சவம்னாலே கார்த்தாலேயே எழுந்து ஸ்நானம் பண்ணி மஞ்சள் ஜலத்தை மேல தெரிச்சுட்டு கொட்டிண்டு வேஷ்டி இல்லைன்னா இறுக்கி கட்டிண்டு அவனை பார்த்தோம்னா அவன் எங்க பிறண்டாலும் அவனுக்கு வேஷ்டி அவராது, ட்ரெஸ் அவராது அப்படின்னு இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, இது மாதிரி ஒரு உற்சாகம் வந்த உடனே சுவாமி வரத்தை பார்த்துட்டு வேஷ்டி அவுந்து போயிடும். வேஷ்டி அந்த உடனே அந்த சாமி பாதியில நின்று போயிடும். அப்படியே
அப்ப அது உண்மை சுவாமி இல்லைன்னு தெரியுமோ? அது மாதிரி ஒரு அரசாபாசம் வரக்கூடாது. பஜனையிலையோ நாட்டியத்திலையோ பொதுவா எல்லா சமயத்திலையும் நம்மளை அவமானப்படுத்துறது இந்த வேஷ்டியும் குடுமியும் தான். எங்கேயாவது ஒரு ராத்துக்கு போனா குடுமி வந்து போயிடும், பின்கச்சா வந்து போயிடும் எங்க போனாலும். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணாலும் இதெல்லாம் அவராத படிக்க. அதனால என்ன பண்றான்? கேசப்பா ஆசத்ருத்த பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கராகன சௌரபம் பீத்தச்சேல திருத்த காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலீக குச்ச மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தரா சகல சுந்தரி யுகல மிந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுளம் ததனு ராசகேலிமயி கஞ்சனாப சமுபாததாஹ வாசுதேவ தவ பாசமானமிக ரசகேலி ரச சௌரபம் தூரத்தோபி கலு நாரதா கதித மாகலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷ விலாசினி சதத மாவ்ருதா நாகதோ யுகபதாகதா வியதி வேகதோத சுரமண்டலி. அபூர்வமான பதப்பிரயோகம். இந்த நாட்டியத்துக்கு டெம்போவை கொடுக்கறதே மியூசிக் தான். பழனி இப்ப எல்லாரும் சிரமப்படாம போயிட்டு வரேன். இந்த விஞ்சு ரயில் கீழ் எல்லாம் தை மாசி மகத்துக்கு எங்க தாத்தா மகாருத்ரம் பண்ணுவாருங்க. நான் சொல்றது அங்க மகாருத்ரம் மாசி மகத்துல பண்ணுவர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே செங்காலிபுரம் நாராயண தீட்சிதர். அதனால நாங்கெல்லாம் பழனிக்கு எல்லாரும் போவோம். எங்க குடும்பத்துல எல்லாரும் மாசி மகம் அப்படின்னா அங்க சங்கராலயம்னு ஒரு இடம் இருக்குங்க. பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒரு மாமா இப்ப இருக்கார். அவ அப்பா முருகனடிமைன்னு இருந்தார், முத்தியர்னு பேரு. அங்க பேர் தங்கிட்டு மகாருத்ரம் பண்ணி இந்த கலசத்தை எடுத்துட்டு மேல போய் முருகனுக்கு அபிஷேகம் 4 நாள் நடக்கும். இந்த 4 நாளைக்குள்ள நான் எங்க பெரியப்பா குழந்தைகள் யாருன்னா சொன்னா அவங்களுக்கு புரியும். விட்டலதாஸ் இருக்காருன்னு ஜெயகிருஷ்ண தீட்சர் என்னோட பெரியப்பா பையன் அவர். அது மாதிரி சங்கர் ராம தீட்சிதர்னு ஒருத்தர், சுந்தர் ராம தீட்சிதர்னு ஒருத்தர், கண்ணாமணி தீட்சிதர்னு ஒருத்தர். இவன் எல்லாருமே பெரியப்பா பையன். எங்களுக்கெல்லாம் என்ன போட்டின்னா இந்த படி ஏறிட்டு வர்றது, எத்தனை நிமிஷத்துல மேல ஏறுறது அப்படின்னு கரெக்டா எங்களுக்கு 23 நிமிஷம் தான் ஆகும் கீழேந்து மேல ஏறுறது. அப்ப கவனிச்சதுனால இந்த விஷயத்த சொல்றேன். எல்லாரும் காவடி எடுத்துன்னு வருவா. காவடி எடுக்கிறதே கீழே ஒரு நாதஸ்வர செட்டுக்காரா இருப்பா. காவடி எடுக்கிறதுக்குன்னே ஒரு 100 செட்டுக்காரா இருப்பாங்க. அவளை பிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இவாளோட சேர்ந்து மேல் பரிந்தம் படி வழியா இந்த காவடியை வச்சுட்டு வர்றதுன்னு இன்னி பரிந்தம் பழக்கம். தனியா நடக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு பெரிய காவடி, பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் தூக்கின்னு அந்த படியில இதே 25 நிமிஷத்துல அவனும் வருவான். எப்படி வருவான்னா அந்த கொட்டு நாதஸ்வரம் இருக்கு பாருங்க, காவடிச்சிருந்து அதை அடிக்க ஆரம்பிச்சான்னா நமக்கே ஒரு ஆட்டம் வரும். அதை கேட்கற தேவை. அந்த ஆட்டத்தோடயே மேல போயிடுவோம். நடந்து போற சிரமமே தெரியாது அந்த அந்த மியூசிக்கு. அதனாலதான் இன்னைக்கு பஜனை எல்லாமே அப்படி ஆயிடுது. பாவத்தோட பாடின காலம் போய் ரிதம் தான் பஜனைன்னு ஆயிடுது. 4 டோல்கி, 5 மத்தளம், 10 ஜால்ராவை வச்சுன்னா அந்த சத்தம் தான் கேட்கறதே தவிர ராமாங்கிற சத்தம் கேட்க மாட்டேங்கிறது, அதுல கிருஷ்ணாங்கிற சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. நாம சங்கீர்த்தனம்னா நாமத்தை சொல்றது தானே சங்கீர்த்தனம். அதுக்கு பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுக்கணுங்கிறது விஷயமே தவிர பக்கவாத்தியமே வா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 75 வருஷம் முன்னாடி இருந்த
சினி ஃபீல்டுல உள்ள பாட்டுக்கும் இப்ப உள்ள பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அன்னைக்கு அந்த வார்த்தையும் சங்கீதமும் மட்டும்தான் இருக்கும். பக்கவாத்தியங்கள் சைடுல அப்படி எதமா வரும். இன்னைக்கு என்ன வார்த்தைன்னே புரியாது. அது மாதிரிதான் பஜனையும் ஆயிடுறதுக்காக சொல்ல வர. என்ன வார்த்தை, என்ன பாடுறா அப்படிங்கிறது அப்படி இருக்க கூடாது. சம்பிரதாயமா நின்று நிதானம். ஆனா ஜனங்களுக்கு இப்ப ஜனங்களோட ருச்சி அனுசரிச்சுதான் நாம சிலதை மாத்திக்க வேண்டிக்கிறதுன்னு சில பேர் பண்ணிடுறாங்க. ஜனங்களுக்கு அந்த கொட்டு பிடிச்சிடும் ரிதம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கிளப்புக்கு போறதுக்கு தயாரா இருக்கான் அந்த குழந்தைகள். இது மாதிரி அவளுக்கு ஒண்ணு நாம கொடுக்கலன்னா, கான்செப்ட கொடுக்கலன்னா வேற ஒண்ணுக்கு இதே மாதிரி கொடுக்கறான் பாருங்க எவனும், அங்க போறதுக்கு தயாரா இருக்கான். அதனால அவளை நாம கொண்டு வர வேண்டி இருக்கு. இந்த மியூசிக்கை சேர்ந்து இவர் கொடுக்க பகவான் ஆட பிஞ்சிகாவிதத்தி சஞ்சரன் மகர குண்டலம் மயில் தொகையை சொல்லி இருக்கா. காதுல மகர குண்டலம் போட்டு இருக்கா. இந்த இடத்துல ஸ்பெஷலா சொல்றார் பட்டத்திரி சஞ்சரன். நாட்டியத்துக்குன்னு ஒரு தோடு உண்டு. அது என்ன தெரியுமோ, இப்படி தொங்கும், இப்படி இது வந்து தொங்கும். அது அந்த தோட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? அதனால வெறுமனே ஆடுறது இல்லை, அந்த நாட்டியத்துல ஒரு முத்திரை உண்டு. இப்படிங்கணும், இப்படி திருப்பினா இந்த காதத்தோடு இந்த காதை வந்து தொடரணும், இந்த காதத்தோடு இந்த காதை தொடரணும். அதுதான் அதுக்குள்ள ஸ்பெஷல். அதனால பகவான் அதை போட்டுன்னு வந்திருக்கான். சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித. அப்படி ஆடுற ஸ்ரீரங்கம் மாலை. இந்த மாலை இது ஒரு பாருங்க, இது மாதிரி ரெண்டு பக்கமும் பிரிச்சு இருக்கணும். அது கீழே வந்து சேர்த்து குஞ்சம் வைக்கிறாங்க, இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி தொங்கணும். இப்படி தொங்கினாதான் சேர்ந்து ஆடுவது. பகவான் நாட்டியம் பண்ணும்போது ஹாரஜாலவன, இதுக்கு ஸ்ரீரங்கம் மாலைன்னு பேரு. ஹாரஜாலவன மாலிகா லலித மங்கரா ககன சௌரபம். அதே மாதிரியே கோபிகைகளும் வர. எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனாகி பகவான் நாட்டிய காலம் பண்ண. கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணினான் பகவான். இவருடைய இருப்பிடம் தெரிஞ்சு கம்சன் அக்ரூரர் அனுப்ப, அக்ரூரர் கிளம்பி வரா.